ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. قال تعالى: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். இங்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு சர்தார் நபியும் சங்கை மிகும் சஹாபாக்களும் என்கிற ஒரு உன்னத தலைப்பு. எங்கெல்லாம் ரசூலை பற்றி நாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் சஹாபாக்களை குறித்து பேசாமல் அந்த வார்த்தைகள் நிறைவு பெறுவது கிடையாது. எங்கெல்லாம் சஹாபாக்களை குறித்து நாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் ரசூலை பற்றி உண்டான தகவல்கள் இல்லாமல் அந்த வார்த்தைகளை நிறைவு செய்ய முடியாது. காரணம், அல்லாஹ் ரசூலை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தான். ஆனால் ரசூலை இந்த உலகத்தில் எல்லாவிதமான சிக்கல்கள் இருந்தும் இன்னல்கள் இருந்தும் பாதுகாத்தவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். எல்லா கஷ்ட நஷ்டங்களோடும் சிரமங்களிலேயும் துக்கங்களிலேயும் மகிழ்ச்சியான நேரங்களிலேயும் ஒன்றாக பின்னி பிணைந்திருந்தவர்கள் சஹாபாக்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கை வரலாறு ஒன்று இருக்கிறது.
அதில் ஒரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு காண்பித்து கொடுத்த அற்புதங்கள் என்று முஅஜிசாத் என்று ஒரு தனி பாடம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அற்புதங்களை செய்து காண்பித்தார்களோ அந்த அற்புதங்களை குறித்து தனி பாடமே எல்லா கிதாபுகளிலேயும் எல்லா நூல்களிலேயும் இடம்பெற்றிருக்கிறது. அதை போன்று சஹாபாக்களும் அந்த அற்புதங்களை அவ்வப்போது இந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகத்தின் காரணத்தினால், ரசூலோடு அவர்கள் இணைந்திருந்த காரணத்தினால் பல கராமாத்துகள் முஅஜிசா என்று நபிமார்களுடைய அற்புதங்களுக்கு சொல்லுவார்கள். வலிமார்களிடத்திலிருந்து ஏற்படுகிற அந்த அற்புதங்களுக்கு கராமத் என்று சொல்லுவார்கள். அத்தகைய கராமத்தை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது நிறைய அற்புதங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அவருடைய உன்னத அந்த ஈமானுடைய அடிப்படையை கொண்டு அல்லாஹு தாலா அதை இந்த உலகத்தில் காண்பித்து கொடுத்திருக்கிறான். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹை குறித்து எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அவங்க ஒரு அரபி கிடையாது. ஃபாரிசி நாட்டிலிருந்து ஈரானிலிருந்து இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து பல நாடுகளாக பயணம் மேற்கொண்டு, வரலாறு நீளமானது, பெரிய வரலாறு. ஈரானில் அவங்க மிகப்பெரிய பணக்காரர், அசையும் சொத்து அசையா சொத்துன்னு எக்கச்சக்கமான பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர். வீட்டிலேயே அடைந்திருந்த அவர்கள் நெருப்பை வணங்கக்கூடிய, அன்றைக்கு ஈரானியர்கள் நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளாக இருந்தார்கள். மஜூசி என்றால் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். வீட்டை விட்டு அத்தா என்ன செய்யறதில்ல, வெளியே அனுப்புறதே கிடையாது அவங்கள. ஏதோ ஒரு நாள் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு வெளியே வருகிறார்கள். கிறிஸ்துவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்து உள்ளே அவர்கள் எப்படி இறைவனை வழிபடுகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இங்கே அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு விதமான மாற்றத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நினைக்கிறாங்க, என்ன இவ்வளவு நாளாக நம்ம நெருப்பை போய் வணங்கிட்டு இருந்தோமே, எவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து கிறிஸ்துவத்தை தன்னுடைய கொள்கையாக மதமாக ஏற்றுக்கொள்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்துவ பாதிரியார்களோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாடாக என்ன செய்கிறார்கள், வலம் வருகிறார்கள். எப்படியும் நாம் என்ன செய்யணும், ஒரு உண்மையான ஒன்றை, இறைவனை அடையக்கூடிய ஒரு வழியை நாம் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் வராங்க. கடைசியாக ரோமாபுரி வந்து அடைந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் இடத்திலே பணி செய்து அவருக்கான ஒரு ஹிதமத் என்று சொல்லக்கூடிய அவருக்கு பணி செய்யக்கூடிய பணியாளராக இருந்து தனக்கான பொருளாதாரத்தை வெளியில் போய் வேலை செய்து அதை ஈட்டி சம்பாதித்து சில காசு பணங்களை சேகரித்து வைத்து அந்த பாதிரியார் இடத்திலே தங்கியிருக்கிற நேரத்திலே அவர் ஒரு கருத்தை கடைசியாக சொல்கிறார். நான் ஆய்வு செய்த வரைக்கும் கடைசி தூதர், உண்மையான ஒரு நபி ஒருவர் வர இருக்கிறார் என்கிற ரசூலை பற்றி உண்டான அடையாளங்களை எல்லாம் சொல்லுகிற அந்த இடத்திலே 3 அடையாளங்களை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த கிறிஸ்துவ பாதிரியார் அடையாளத்தை சொல்லிக் கொடுப்பார். மக்காவிலிருந்து பேரித்த மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனாவுக்கு எஸ்ரிப்னு சொல்லுவாங்க, வருவார் என்கிற தகவலை எல்லாம் சொல்லிட்டு அவர்தான் நபி என்பதற்கான 3 அடையாளங்கள். 1, சதக்காவுடைய பொருளை வாங்க மாட்டார், அவங்க உண்ண மாட்டார். நபிமார்கள், நபியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சதக்காவுடைய பொருளை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஹலால் அல்ல, ஹராம். 2வது, ஹதியாவுடைய பொருட்களை வாங்கி கொள்வார். ஹதியாவாக எது அன்பளிப்பாக கொடுக்கிறோமோ அதை வாங்கி கொள்வார். ஜகாத்தாக கொடுக்கிற எதையுமே என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் வாங்கி கொள்ள மாட்டார்கள். 2. 3வது, அவருடைய 2
தோல் புஜத்திற்கு மத்தியிலே ஒரு அவர்தான் இறுதி நபி என்பதற்கான அடையாளம் இருக்கும் என்கிற இந்த 3 தகவலை கேட்டதற்கு பிறகு பொருளாதாரத்தை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு அப்போ என்ன செஞ்சிருப்பாங்கடா, அன்னைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதிக்கு மக்காவிலிருந்து ஒரு கோத்திரம் என்ன செய்திருப்பார்கள், ஒரு குலத்தை சார்ந்தவர்கள், பனி கல்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார்கள் அங்கே வந்து வியாபாரத்திற்காக வேண்டி வந்திருப்பாங்க. இப்போ இவர் என்ன செய்கிறார்னா அவங்கள்ட்ட போய் பேசுகிறார். பேசி தன் இடத்துல இருக்கிற காசு பணங்களை எல்லாம் கொடுக்குறார். கொடுத்துட்டு சொல்கிறார், இது மாதிரி என்னை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, மதினா வரைக்கும் எஸ்ரிப் வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், அதற்கான என்ன பொருளோ நான் என்ன காசு செலவோ எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவங்களும் ஒத்துக்கொண்டுட்டாங்க. ஆனால் அரபியர்கள் இன்றைக்கு நாம் காணுவதை போன்று அன்றைக்கு அவ்வளவு நல்லவர்களாக இல்லை. வாக்குறுதிக்கு மோசம் செய்யக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய, எல்லா விதமான ஃப்ராடு வேலைகளும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி என்று அவர் இடத்திலிருந்து சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து காசை வாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்கண்டா, அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தவர்கள் வாதி குரா என்று சொல்லக்கூடிய மதினாவுக்கு வர்ற வழியில் இருக்கிற வாதி குரா என்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, யூதர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, யூதர்கள்ட்ட போய் எங்கள்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறார், அவரை நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி இவர்கிட்டையும் காசை வாங்கிட்டான். அங்கே போய் யூதர்கள்ட்ட போய் என்ன பேசுகிறாங்கன்னா, எங்கள்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறார், நல்ல திறமையானவர், நல்ல அறிவு கூர்மை மிக்கவர். ஏன்னா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களை போன்று ஒரு திறமையானவர்கள் யாரும் பார்க்க முடியாது. வரலாறுகளில் இங்கே கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹந்தக் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் மதீனாவிற்கு உள்ளே மக்காவிலிருந்து வருகிற முஷ்ரிக்கீன்கள் குஃபார்கள் உள்ளே மதீனாவுக்குள்ளே வராமல் தடுப்பதற்கான ஒரு உன்னத வழியை சொல்லிக் கொடுத்தவர்கள், பள்ளத்தை பெரியன்னு சொல்லிக் கொடுத்தவங்க இவங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன ஆலோசனைடா, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதுறீங்க, உங்களுடைய கடிதம் வெறுமனே அது மொட்டை கடிதமாக ஒரு கடிதமாக அது போய் சேர்ந்து விடக்கூடாது, எனவே உங்களுக்கென ஒரு தனி பெரும் அடையாளத்தை, முத்திரையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அந்த முத்திரை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த மோதிரத்தில் இடம்பெற்றிருக்கிற அந்த முத்திரை. இப்போ இப்படி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்த ஒரு திறமையானவங்க அவங்க. அப்போ கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு போய் யூதர்களிடத்தில் கொண்டு விற்று விட்டு அவனோட காசையும் வாங்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அங்கே தங்கி பல நாட்களாக வேலை செய்கிற சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு யூதர்களான பனு குறைலான்னு சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த யூதர்களுக்கும் வாதி குராவில் தங்கியிருக்கிற யூதர்களுக்கும் மத்தியிலே உறவு முறைகள் இருக்கிறது. இப்போ அங்கிருந்து மதீனாவிலிருந்து தன்னுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கண்டா, பனு குறைலா யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே வராங்க, வாதி குராவுக்கு வராங்க. வந்தவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுடைய எல்லா விதமான பேச்சு திறன்களை பார்த்தவர்கள், அவருடைய வேலையை பார்த்தவர்கள், அவருடைய புத்தி கூர்மையை பார்த்தவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எவ்வளவு காசு வேண்டும் என்றாலும் கொடுக்கிறோம், சல்மான் ஃபாரிசி எங்களுக்கு நீங்கள் வித்துருங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான் பாருங்க. காசை கொடுத்து விட்டு என்ன செய்கிறார்கள், பனு குறைலா யூதர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கிருந்து வாதி குராவில் இருந்து விலை கொடுத்து வாங்கி மதீனாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இப்போ மதீனாவில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறான். அதே போல அந்த இன்னும் சொல்ல போனால் சில சஹாபாக்கள் இவர்கள் தான் நபி என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து அப்படியே ஈமான் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவுடனே ரசூலை அடையாளம் கண்டதற்கு பிறகு பல சஹாபாக்கள் இவர்கள் தான் ரசூலுல்லாஹ் என்று ஆய்வு செய்யாமலே என்ன செஞ்சாங்கடா, ரசூலை பார்த்த மாத்திரத்திலேயே பல நபர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். ஆனால் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கடா, அந்த கிறிஸ்துவ பாதிரியார் சொன்னாரா இல்லையா 3 அடையாளங்கள், அந்த 3 அடையாளங்களையும் சோதித்து பார்த்ததற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டாங்க. 3 அடையாளத்தையும் சோதித்து பார்த்தாங்க. தன்னுடைய தன்னுடைய தோட்டத்தில் வளைந்திருக்கிற பேரித்த மலங்களை கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க.
மதீனாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது குபாவிலே 4 நாட்கள் தங்கியிருக்கிறாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்கள் தங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த செய்தி அறிந்தவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி அல்ல, பெருமானார் அவர்கள்தான் ரசூல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்றாங்கடா, கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கையில கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கடா, இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய பொருள், ஜகாத்தினுடைய பொருள் என்று சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதை வாங்கி சாப்பிடல. என்ன செஞ்சாங்கன்னா, இருக்கக்கூடிய சகாபாக்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ ரசூல் என்பவர், இறை தூதர் என்று சொல்லக்கூடிய நபி என்பவர் எப்பொழுதும் அவர்கள் சதக்காவனுடைய ஜகாத்தினுடைய பொருளை உண்ண மாட்டார்கள் என்று அவர் சொன்னதை நினைவில் வைத்துக் கொண்டு உறுதி செய்கிறார்கள். முதல் கட்ட சோதனையிலே இவங்க என்ன செஞ்சாங்க, வெற்றி பெற்றாச்சு. இப்போ 2வது சோதனை, மீண்டும் மறுநாள் செல்கிறார்கள். அதே பேரித்தம்பளத்தை கொண்டு செல்பவர்கள், நேற்றைய தினம் நான் சதக்காவுடைய பொருளை கொண்டு வந்து கொடுத்தேன், இது சதக்கா அல்ல, ஹதியா என்று, இது என்னுடைய அன்பளிப்பு என்று பேரித்தம்பளத்தை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ 2வது கட்ட சோதனையில் யார் சோதனை பாருங்கள், எப்படி டெஸ்ட் வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களோடு இவர்களை இணைத்து சொன்னாங்க. அப்போ 3வது சோதனை, 3வது அந்த கிறிஸ்துவ பாதிரி சொன்னது என்ன அப்படின்னா, 2 தோல் புஜத்திற்கு மத்தியிலே இவர்தான் இறுதி நபி என்பதற்கான முத்திரை இருக்கும் என்று சொன்னார்கள். அதையும் என்ன செய்தார்கள், சோதித்து பார்த்து அதையும் உறுதி செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் இடத்திலே கரத்தை கொடுத்து பையத் செய்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இவங்க வந்த வழி மிகப்பெரிய சிரமமான, மிகப்பெரிய பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய இன்னல்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அப்பவும் அந்த பனு குறைலா என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கிற யூதர்களுக்கு அவங்கள்ட்ட அடிமையாக தான் இருந்தாங்க. அப்போ ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, அடிமையாகவே சல்மான் ஃபாரிசி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வித்து அப்படியே வச்சிருக்க கூடாது, சில காசுகளை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும், சல்மான் ஃபாரிஸை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அந்த யூதர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சல்மான் ஃபாரிஸினுடைய உரிமையாளர் யாரோ அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. சல்மான் ஃபாரிஸை நீங்கள் உரிமை விடணும், அதுக்கு என்ன தொகை கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம் சொன்ன உடனே அந்த யூதர் என்ன சொன்னா அப்படின்னாக்கா, இவர்களால் கொடுக்க முடியாத ஒரு தொகையை என்ன செஞ்சான், நிர்ணயம் செஞ்சான். 300 பேரித்த மர கன்றுகளை என்ன செய்யணும், கன்றுகளை கொண்டு வந்து எங்களுக்கு செய்யணும், எங்களுக்கு கொடுக்கணும். முதல் கண்டிஷன் 300 வேணும். 2வது அந்த 300 பேரித்த மர கன்றுகளையும் என்ன செய்யணும்னு சொன்னால், செடிகளையும் நீங்களே உங்களுடைய கரத்தால் அதை நட்டு வைக்கவும் வேண்டும். அதற்கடுத்து 3வது 40 ஊக்கியா தங்கத்தை என்ன செய்யணும், எனக்கு கொடுத்தால் நான் சொல்லுகிற இந்த 3 நிபந்தனைகளுக்கும் நீங்கள் ஒத்து வந்தீர்கள் என்றால் சல்மான் ஃபாரிசி உடனே நான் என்ன செய்து விடுகிறேன், உரிமை விட்டு விடுகிறேன் என்ற தகவலை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. உடனே அவரவர்கள் இருக்கிற எல்லா பேரித்த மர கன்றுகளையும் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் 300 சேர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அமர்ந்து அப்படியே தங்களுடைய கரத்தால் நட்டு வைத்தார்கள். எந்த அளவுக்கு ஆச்சரியம்டா, அடுத்த வருஷமே அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை, ஆச்சரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஈமானுக்காக வேண்டி அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு கராமத்தை, அல்லாஹ் தஆலா அற்புதத்தை அங்க நிகழ்த்தி காட்டுறானா, மறு வருடமே அந்த பேரித்த மரத்துடைய கிளை அதிலே பூவெல்லாம் பூர்க்கப்பட்டு காய்களும் கனிகளும் அதிலே மறு ஆண்டே அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு பேரித்த மரங்கள் கூத்து குலுங்கியது என்று சொல்றான். சரி, 2வது ஊக்கியா 40 ஊக்கியா தங்கம்டா சாதாரண அல்ல. இன்றைக்கு கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஒரு ஊக்கியா தங்கத்தினுடைய மதிப்பு பார்த்தா 31 கிராம் சம்திங் வருது. இப்போ 40 ஊக்கியானா ஏறத்தாழ 1244, 1 கிலோ 1.25 கிலோ, கொஞ்சம் ஒரு 6 கிராம் கம்மி. யாரால் கொடுக்க முடியும்?
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு பிறகு தங்களிடத்தில் வருகிற அந்த யுத்த களத்திலிருந்து வருகிற கனிமத்து பொருட்களை சேகரித்து வைத்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சல்மான் ஃபாரிசியை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, கையில் இந்த கையை காட்டுங்கன்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. ஒரு முட்டையினுடைய அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாங்க. முட்டையினுடைய அளவு பட்டால் எவ்வளோ வரும்? 1 கிலோ 1.25 கிலோ வருமா? அது வராது. ஆனால் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கரத்திலிருந்து நான் வாங்கி சென்ற அந்த முட்டையின் அளவினுடைய தங்கத்தை கொண்டு போய் என்னுடைய எஜமான்கிட்ட கொடுத்தேன். அவர் என் கண் முன்னே என்ன செய்தார்? திராசில் போட்டு எடை வைத்து பார்க்கிறார். அவர் என்ன அளவுக்கு கேட்டாரோ அதே அளவு சரியாக இருந்தது அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மாதிரியான அற்புதங்கள், கராமாத்துகள் நபிமார்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அல்லாஹு தாலா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அல்லாஹு தாலா அதை காண்பித்து தரல, சகாபாக்களுடைய வாழ்க்கையிலும். ஏனென்றால் அவர்கள் இன்னைக்கு நம்ம இஸ்லாம் சர்வ சாதாரணமாக நம்ம இடத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு இன்றைக்கு நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். பலவிதமான சிரமங்களும் கஷ்டங்களும் பட்டு அந்த இஸ்லாத்தை அவர்கள் அடைந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்தான், உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்தான். அதிர்த்தவங்க பேசும்பொழுது ஆரம்பத்தில் கூட சொன்னாங்க, இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தங்களும் பத்ர் யுத்தங்களும் ஹிஜ்ரி 2வது ஆண்டு நடக்கிறது. மறுவருடம் ஹிஜ்ரி 3 உஹது யுத்தங்களும் நடக்கிறது. இந்த உஹது யுத்தகலத்திற்கும் ஹந்தக் யுத்தகலத்திற்கும் முன்னால் இந்த சமூகத்தில் எது நடைபெறக்கூடாதோ அத்தகைய மோசமான செயல்களை அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் சந்தித்தார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஹந்தக் யுத்தம் ஹிஜ்ரி 5 நடக்குது. அப்போ இந்த ஹந்தக்கிற்கும் உஹது யுத்தத்திற்கும் மத்தியில் ஹிஜ்ரி 4 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு செயல், சஹாபாக்களை ஏறத்தாழ ஒரு 80 சஹாபாக்களை என்ன செய்திருக்கிறார்கள், நம்ப வைத்து அழைச்சிக்கிட்டு போய் மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு என்ன செஞ்சாங்க, அழைத்து கொண்டு போய் நம்ப வச்சு சஹாபாக்களை அநியாயமாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மக்காவினுடைய முஷ்ரிக்கீன்கள், மக்காவினுடைய குஃபார்கள் அநியாயமாக கொலை செய்தார்கள். ஹாதிசத்து ரஜீ என்கிற ஒரு சம்பவம், மிக துயரமான சம்பவம். ஹிஜ்ரி 4 சஃபர் மாதத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம், இது யுத்தம் அல்ல. இதற்கு அடுத்து அஜ்ரு சொன்ன மாதிரி பேரு மவுனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வச்சு 70 குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்படுறாங்க. அதுக்கு முன்னால் 10 நபர்கள் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை கற்று தேர்ந்த ஆலிம்கள், ஆலிம் உலமாக்கள், ஹாஃபில்கள் இந்த சஹாபாக்களை என்ன செய்யறாங்கன்னா, அவ்வல்லு காரா என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தார்கள், மக்காவிலிருந்து வெளியே தங்கி இருக்கக்கூடிய அவ்வல்லு காரா, இந்த 2 கோத்திரத்தார்களும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து ரசூலுல்லாஹிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில சஹாபாக்களை எங்களுக்கு நீங்க குர்ஆனை எங்களுக்கு கற்றுத் தருவதற்கு, மார்க்கத்தை எங்களுக்கு போதித்து கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், சில சஹாபாக்களை எங்களுக்கு நீங்க உங்களுடைய தோழர்களை அனுப்பி வைக்கணும். ஏன்னா எங்கள் மக்களிடத்தில் நாங்கள் சொன்னால் என்ன செய்ய மாட்டேங்கிற, அவங்க கேட்க மாட்டாங்க. ஏனால் எப்படி சொல்ல வேண்டும் என்கிற முறை உங்களை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும். எனவே நீங்கள் ஒரு சஹாபாக்களுடைய தோழர்களை அனுப்பி வைங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை அனுப்பி வைப்பாங்க. முர்சித் இப்னு அபி முர்சித், ஹுபைப் இப்னு ஹதி, ஸெய்த் இப்னு தஸீனா, அப்துல்லாஹ் இப்னு தாரிக், ஆஜிம் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 சஹாபாக்கள் மிக முக்கியமானவர்கள். எல்லா யுத்த களத்திலேயும் மிக அருமையாக களம் கண்டவர்கள், ரசூலோடு இருந்தவர்கள். இவர்களோடு சேர்த்து இன்னும் 5 சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்பி வைக்கிறாங்க. மார்க்கத்தை விளங்குவதற்கு தானே இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி அவர்களுடைய அந்த நம்பிக்கை துரோகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்காமல் தெரியாமல் என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. இவர்களும் என்ன செய்வார்கள், அவரை நம்பி போவாங்க.
மக்காவுக்கு வெளியில ஹுதைல் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் வந்த உடனேயே இவர்கள் தங்களுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கத்தை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்துல அனுமதி வாங்கி அழைச்சிக்கிட்டு போன இவங்களை ஹுதைல் கோத்திரத்தார் தங்கி இருக்கிற இடம் வந்தவுடனே என்ன செய்வாங்கன்னா, இவங்களை நிப்பாட்டி வச்சுட்டு தனியாக போய் அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, போய் பேசுவாங்க. இதோ முகமதுடைய தோழர்களை எப்படியும் நாம் அவரிடத்துல பேசி இங்கே அழைச்சிட்டு வந்தாச்சு, 10 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எங்களோடு சேர்ந்தால் அவர்களை நாம் பழி வாங்குவதற்கு இது சரியான தருணம் என்று சொல்லி ஹுதைல் கோத்திரத்தாரையும் தங்களோடு என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இணைத்து கொண்டு ஹுதைல் அதல் காரா இந்த 3 கோத்திரத்தை ஏறத்தாழ 10 நபர்களை கொள்வதற்கு 100 நபர்கள் என்ன செய்வாங்க, ஆட்கள் திரண்டு வருவாங்க. இதை பார்த்த அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஃபதுஃபத் என்று சொல்லக்கூடிய அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது மலை மேலே ஏறிடுவாங்க. ஆனால் கீழே இருந்து என்ன செய்வாங்கண்டா, இவங்க நல்லவங்க மாதிரி கொள்றதுக்காக வேண்டி 100 நபர்களை ஆயுதங்களோடு அழைச்சிட்டு வந்தாச்சு. இதை பார்த்த சஹாபாக்கள் பயந்து போய் அந்த மலையினுடைய உச்சியில் ஏறிக்குள்ள அங்கே போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. மீண்டும் என்ன செய்கிறாங்க, இவங்க கீழே இருந்து உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டோம், நீங்கள் இறங்கி வந்துடுங்க, கீழே இறங்கி வந்துடுங்க, இறங்கி வந்துட்டா நாங்கள் உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம், கொண்டு போய் மக்காவில் இருக்கக்கூடிய மக்காவாசிகள்கிட்ட உங்களை நாங்கள் வித்துருவோம், வேறு எதுவும் செய்ய மாட்டோம், சிறைப்பிடிப்போம், இல்லைன்னா என்ன செய்வோம், அவங்கள்ட்ட கொண்டு போய் உங்களை விற்பனை செய்து விடுவோம், கொலை செய்ய மாட்டோம், கீழே வாங்கம்பாங்க. ஆனால் அதில் ஒரு 7 சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேச்சை நம்ப மாட்டாங்க. அவருடைய பேச்சை நம்பாத அந்த 7 சஹாபாக்களும் யுத்தம் செய்வாங்க. 100 நபர்கள் சூழ்ந்து 7 நபர்களையும் எந்த அளவுக்கு பழி வாங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வார்கள், பழி வாங்குவார்கள். அந்த 7 நபர்களும் அந்த மலையில் இருந்து கீழே இறக்கப்பட்ட உடனே, இறங்கின உடனேயே அந்த 7 நபர்களும் உடனே கொல்லப்படுவார்கள். அதில் மிக முக்கியமானவர்கள் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் பத்ர் யுத்த காலத்திலே, உஹது யுத்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நேரங்களிலும் கூட இருந்தவங்க. இவர்களும் அந்த 7 பேர்த்தில் கொல்லப்பட்டாங்க. மிச்சம் இருக்கிறது 3 பேர். 10 பேரில் 7 பேர் கொல்லப்பட்டாச்சு, மிச்சம் 3 பேர் மலைக்கு மேலேயே இருப்பாங்க. அப்போ அந்த 7 நபர்களில் கொல்லப்பட்ட ஆசிம் இப்னு சாபித் இவங்க என்ன செய்வாங்கண்டா, சுலாஃபா பின்த் சாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய 2 மகன்களை, முசாஃபி ஹாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 மகன்களை உஹது யுத்த காலத்தில் வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்க கொலை செய்திருப்பாங்க. அப்போ இந்த பெண்மணி சுலாஃபா பின்த் சாது ஒரு சத்தியம் பண்ணியிருப்பான், அவங்க இப்போ இஸ்லாத்துக்கு வரல, அதற்கு பின்னால் அவர்கள் இஸ்லாத்தில் தங்களை இணைத்து கொண்டார்கள், ஒரு சத்தியம் செஞ்சிருப்பாங்க. அரபியர்கள் மிக மோசமான குணநலங்களை கொண்டவர்கள் என்பது இதைவிட வேறு எதால் வர்ணிக்க முடியாது. பழி வாங்கணும்னு சொன்னால் அது இறந்து போன பிரேதமாக இருந்தாலும் சரி, சடலமாக இருந்தாலும் சரி, அதை சிதைக்காமல் என்ன செய்ய மாட்டாங்க, விடமாட்டார்கள் என்கிற அளவுக்கு மிக மோசமான சிந்தனை உடையவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த சுலாஃபா பின்த் சாத் என்ன செஞ்சிருப்பாங்க, தன்னுடைய 2 மகன்கள் உஹது யுத்த காலத்தில் கொல்லப்படுவதற்கு ஆசிம் இப்னு சாபித் தான் காரணமாக இருக்கிறார். எனவே ஆசிம் இப்னு சாபித்துடைய தலை எனக்கு கிடைத்தால் அவருடைய மண்டை ஓட்டில் நான் என்ன செய்வேன், மதுவை ஊற்றி நான் அருந்துவேன் என்று என்ன செஞ்சா, சத்தியம் செய்திருந்தாள். இப்போ இது அறிந்திருந்த அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செய்வாங்கண்டா, அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, இதோ இந்த 7 நபர்களில் ஆசிம் இப்னு சாபித் கொல்லப்பட்டிருக்கிறார், நமக்கு நல்ல வாய்ப்பு, அவருடைய தலையை நம்ம வெட்டி கொண்டு போய் சுலாஃபா பின்த் சாத் இடத்துல கொடுத்துட்டா நிறைய பொற்காசுகளை கிடைக்கும், நிறைய காசு பணங்களை கிடைக்கும். ஏனென்றால் அவள் சத்தியம் செய்திருக்கிறாள், ஆசிம் இப்னு சாபித்துடைய மண்டை ஓட்டில் நான் மதுவை ஊற்றி அருந்துவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாள், கொடுத்தா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா ஒரு திட்டம் போட்டு எப்படியும் அந்த ஜனாசாவை போய் எடுத்துடலாம்னு சொல்லி கிட்ட போறாங்க. அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை எங்க செய்து காமிக்கிறான். குளவிகளை என்ன செய்யறான், நிறைய குளவிகள் ஈக்களும் அங்கே சூழ்ந்து இவர்கள் ஆசிம் இப்னு சாபித்துடைய ஜனாசாவை நெருங்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா குளவியை வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், ஈக்களையும் குளவியை வைத்தும் அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான். தேனீக்களை வைத்தும் குளவிகளை வைத்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான்.
கிட்ட போக முடியல. சரி, இப்போ போக முடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன செய்யலாம், இரவு ஆகிட்டா எப்படி நம்ம போயிடலாங்கிற ஒரு சிந்தனையில் என்ன செய்கிறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அல்லாஹு தாலா அங்கே நிகழ்த்துறான்டா. அன்று மழை பெய்ய வைத்து அந்த மலையிலே அவருடைய ஆசிம் இப்னு சாபித்தினுடைய ஜனாசா அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலை. ஏண்டா அவருடைய கரத்தில் அது போய் கிடைச்சிடக்கூடாது, அவன் கையில் போய் மாட்டிடக்கூடாது. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், சில அற்புதங்கள் நபிக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா என்ன செய்யல, கொடுத்ததல்ல. அந்த நபியோடு அவர்கள் இருந்திருந்ததின் காரணத்தினால் அந்த புனித மக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அத்தகைய அற்புதங்கள் அவர்கள் வாழுகிற காலத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் இறந்து அவர்கள் ஜனாசாவாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அந்த புனித மக்களுடைய உடலை அல்லாஹு தஆலா சில அற்புதங்களை வைத்து ஆச்சரியங்களை வைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே இப்போ 7 பேர் கொல்லப்பட்டாங்க, மிச்சம் 3 பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த மலையிலிருந்து 3 நபர்களையும் மேலே போய் என்ன செய்கிறாங்க, அழைச்சிக்கிட்டு வராங்க. அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னா, ஹுபைப் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஸைத் இப்னு தஸீனா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு தாரிக் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சஹாபாக்கள் மேலே ஏறி கைது செய்து கீழே அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கண்டாக்கா, மக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர்களை கையை கட்டி மக்காவுக்கு இப்போ இந்த 3 நபர்களையும் கொண்டு போகிறாங்க. ஏன் கொண்டு போகிறாங்கண்டா, மக்காவாசிகள்கிட்ட போய் வித்துட்டா என்ன செய்வாங்க, ஏன்னா மக்காவாசிகள் எப்போ இஸ்லாமியர்களை எப்போ கிடைப்பார்கள், அவர்களை பழி தீர்க்கலாம் என்று எல்லா நிலைகளையும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தொடங்கப்பட்டதுதான் பத்ர் யுத்தம். உஹது யுத்தத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பொருளாதார இழப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்குறாங்க. இந்த 3 நபர்களையும் என்ன செய்கிறாங்க, மலையிலிருந்து கீழே இறக்கி மக்காவுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கண்டா, எப்படி இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாங்கிற ஒரு அடிப்படையில் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இதை பார்ப்பவர்கள் அவரை அங்கிருந்து விடாமல் என்ன செய்கிறாங்கன்னா, கல்லாலேயே அடித்து அந்த இடத்துலையே கொண்டு விடுகிறார்கள். லஹ்ரான் என்கிற இடத்துல வச்சு கல்லாலேயே அடித்து கொண்டுட்டாங்க. மிச்சம் 2 பேர், 7 பேர் ஆரம்பத்தில் கொல்லப்பட்டாச்சு. 3 பேர் மலையிலிருந்து கீழே இறக்கி அப்துல்லாஹ் இப்னு தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லஹ்ரான் என்கிற இடத்துல வச்சு என்ன செய்கிறாங்க, கல்லால் அடிக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவர்களை அடித்து கொலை செஞ்சுட்டாங்க. 8 பேரை கொலை செஞ்சாச்சு, ஷஹீதாக்கியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் 2 பேர், ஹுபைப் இப்னு அதி, ஸைத் இப்னு தஸீனா. இந்த 2 நபர்களையும் என்ன செய்கிறார்கள் என்றால், கைது செய்து கொண்டு வருபவர்கள் மக்காவாசிகளுக்கு இவர்களுடைய 2 நபர்களுடைய தேவை இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு மக்காவாசிகள் இடத்துல இந்த 2 நபர்களையும் என்ன செஞ்சுறாங்க, விற்பனை செய்து விடுகிறார்கள். யார் அவர்களை வாங்குறான்னா, ஹுஜைர் இப்னு அபி இஹாப்னு சொல்லக்கூடியவர் வாங்குறார். மக்காவாசி, அவர் முஷ்ரிக்கு, வாங்குறார். யாரை? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவை வாங்குறார். எதற்காக வாங்குறார்டா, ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடியவர் பத்ர் யுத்த காலத்தில் கொல்லப்பட்டதற்கு அவருடைய ஹாரிஸினுடைய குடும்பத்தார்கள் அவரை என்ன செய்யணும், பழி வாங்குறதுக்கான நிற்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கிடைத்து விட்டால் எப்படியும் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று எண்ணத்திலே ஹாரிஸ் இப்னு ஆமிருடைய குடும்பத்தார்கள் பழி வாங்கிறதுக்கு துடிக்கிறாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சாச்சு, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு விற்றாச்சு. இப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நாட்களில், சில நாட்களில் அவர்களையும் கொலை செய்வதற்கு தயாராக்கியாச்சு. ஆனால் இந்த 2-3 நாட்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், காட்டி கொடுக்குறான். கொண்டு போய் வீட்டில் அடைச்சாச்சு. வீட்டில் ஹாரிஸ் இப்னு ஆமிருடைய வீட்டில் கொண்டு போய் அடைத்து அவர்களுக்கான ஒரு கைதிக்கான உணவு, அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்து கொடுப்பதற்கு யாரை நிர்ணயம் செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த ஹாரிஸுடைய மகளான மாவியா பின்து ஹாரிஸ் என்ன செய்றாங்க, தேர்வு செய்து நீ என்ன செஞ்சுக்கணும், ஹுபைபை கொலை செய்கிற வரைக்கும் நினைச்சு நல்லா பார்த்துக்கணும், அவருக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி மாவியா இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறார்கள். மாவியா
ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திராட்சை பழத்தை கையில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். கதவு தாளிட்டு இருக்கிறது, கதவு பூட்டி இருக்கு. மாவியாவை தவிர வேறு யாரும் அங்கே வருவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, யாரும் உள்ளே வரல, அதற்கான அனுமதி அவர்கள் கொடுக்கவும் படல. உணவு கொடுத்தால் மாவியாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது என்று இருக்கிறது. ஆனால் கதவை திறந்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். கையிலே திராட்சை பழம் இருக்கிறது. திராட்சை பழம்னா இன்றைக்கு நடைமுறையில் நாம பார்த்து கொண்டிருக்கிற அந்த அது மாதிரியான அமைப்புல வடிவத்தில் அல்ல, ஒரு மனிதனுடைய தலை அளவுக்கு பெரிய திராட்சை பழத்தை உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுகளில் நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லை ஆல் இம்ரானில்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா கால யா மரியம் அன்னா லக்கி ஹாதா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களா இல்லையா? அந்த காலத்தில் அந்த சீசனில் கிடைக்கப்படாத எல்லா பழங்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, மெஹராபில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு உணவு கொடுப்பவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் உனக்கு நான் எதையுமே கொண்டு வந்து கொடுக்கல, ஆனால் இந்த காலத்தில் கிடைக்கப்பெறாத பழத்தையும் நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய், எங்கிருந்து இது வந்ததுன்னு கேட்குறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்கிறாங்க? காலத்துஹு மின் இந்தில்லா, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் என்று சொல்றாங்க. இன்னல்லாஹ யர்சுகு மை யஷா பி கைரி ஹிசாப் என்று சொல்லி முடிப்பாங்களா இல்லையா? அது மாதிரி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுட்ட மாவியா கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இந்த திராட்சை பழம் உங்களுடைய கைக்கு எப்படி கிடைத்தது? சொன்னாங்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, கால ஹுவ மின் இந்தில்லா, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலோடு இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை எப்படி சங்கைப்படுத்தியிருக்கிறான். அப்போ மிகப்பெரிய ஒரு கராமத்து, இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, முடிஞ்சு. அதற்கு பிறகு நாளை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருக்கும் முன்னிறுத்தப்பட்டு கொல்லப்பட போகிறார்கள். தூக்கு மரத்தில் என்ன செய்ய போறாங்க, அவர்களை ஏற்றி கொல்ல போறாங்க என்கிற ஒரு நிலை. அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியாக கேட்குறாங்க, மாவியா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன உதவிண்டா, என்னுடைய மர்மஸ்தானங்கள் இருக்கக்கூடிய ரோமங்களை எல்லாம் நான் எடுப்பதற்குண்டான அந்த சவர கத்தி என்ன செய்யணும், எனக்கு கொடுங்களேன்னு கேட்குறான். இந்த மாவியாவும் என்ன செய்கிறாருன்னா, சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பெண் அந்த கத்தியை கொண்டு போய் கொடுக்காமல் தன்னுடைய மகனிடத்தில் அந்த கத்தியை கொண்டு போய் கொடுக்குறான். தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதுவும் அந்த ரூமில் இருக்கிறார் ஹுபைப், அவர்கிட்ட போய் இந்த கத்தியை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனிடத்தில், சிறிய மகனிடத்தில் கொண்டு போய் கொடுக்குறான். அந்த பையனை என்ன செய்கிறாருன்னா, கத்தியை வாங்கிட்டு உள்ளே போய் கதவை திறந்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுட்ட அந்த கத்தியவும் கொடுத்தாச்சு. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த கத்தியை வாங்கிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அத்துமீறல்களும் அனைத்து செயல்பாடுகளும் இஸ்லாத்திற்கு எதிராகத்தான் நடக்கிறது. ஆனால் அதில் சொல்லப்படுகிற காரணம் யார் மீது குறை சொல்கிறார் தெரியுமா? இஸ்லாமியர்கள் மீது தான் அந்த குறைகள் சுமத்தப்படுகிறது இல்லையா? இஸ்லாமியர்களை போன்று, அதுவும் சஹாபாக்களை போன்று ஒரு நம்பிக்கையானவர்கள். சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த யுத்தம் கூட ஈரானை நோக்கி முதலாக அந்த ஏவுகணை எதை நோக்கி சென்றது? பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நோக்கி சென்றது. ஒன்றும் அறியாத அப்பாவி பிள்ளைகள் அங்கே கொல்லப்பட்டார்கள். ஆனால் கத்தியை கையிலே வாங்கிய ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் அந்த குழந்தையுடைய தாய் மாவியாவை இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வந்தது. என்ன சொன்னாங்கடா, நாளைக்கு நான் கொல்லப்பட போகிறேன், கொலை செய்யப்பட போகிறேன். எல்லோருக்கும் முன்னின்று சாதாரணமாக கொல்ல மாட்டாங்க, என்னுடைய உறுப்புகளை சிதைத்து சின்னாபிண்டமாக்கி என்னை கொலை செய்வார்கள். ஆனால் என்னிடத்திலே இந்த கத்தி இருக்கிறது, இதை வைத்து நான் என்ன வேண்டும் என்றாலும் இந்த நேரத்தில் நான் செய்யலாம். அந்த பையன்ட்டு சொல்றான், இந்த இடத்துல கத்தி இருக்கு, எப்படியும் நான் கொல்லப்பட போறேன்,
எப்படியும் என்னை கொன்று விடுவார்கள், அதில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் கிடையாது, எப்படியும் கொன்றுவாங்க. ஆனால் இந்த கத்தியை வைத்து நான் என்ன செய்திருக்கலாம், உன்னை கொலை செய்ய என்னால் முடியும், ஆனால் உன்னை நான் கொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய தாய் இந்த கத்தியை உன்னிடத்தில் கொடுத்து அனுப்புகிற நேரத்தில் ஹுபைப் கொல்ல மாட்டார் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் என்ன செய்திருப்பார்கள், என்னுடைய தாய் இந்த கத்தியை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்படி அந்த எண்ணம் இருந்ததுனால தானே மகன்கிட்ட கொடுத்தாங்க. அந்த எண்ணம் அந்த தாய்க்கு மாவியா இடத்திலே ஹுபைப் இப்படி செய்ய மாட்டார், இஸ்லாமியர் இப்படி செய்ய மாட்டார்கள், வரம்பு மீற மாட்டார்கள், முகமதுக்கு கீழே மாணவர்களாக மண்டியிட்டு படித்தவர்கள் ஒருபோதும் அநியாயத்தில் இறங்க மாட்டார்கள் என்று உன்னுடைய தாய் நினைத்ததுனால தான் இந்த கத்தியை உன் கையில் உன்னுடைய கரத்தில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எனவே நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லி வெளியே அனுப்பி வைத்த உடனே அதை பார்த்த மாவியா சொல்லுவார், நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிறை கைதிகளை பார்த்திருக்கிறேன், ஹுபைப் இப்னு அதியை போன்ற ஒரு நல்ல மனிதரை, நல்ல கைதியை என்னுடைய வாழ்நாட்களில் பார்த்ததே இல்லை. ஏன்னா கொல்வதற்கு, மகனை கொலை செய்வதற்கு, ஏன்னா நாளைக்கு கொல்லப்பட போகிறார் அவர். இன்னைக்கு அந்த கத்தியை வைத்து அவர் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆனால் அந்த நம்பிக்கை, ஏன் அவர் என்னுடைய அநியாயமாக என்னுடைய பிள்ளையை கொல்ல வேண்டும் என்கிற அவருடைய அந்த சிந்தனை, அதுதான் பிறிதொரு நேரத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்றாங்க. மறுநாளும் ஆயிடுச்சு. கொல்லுவதற்காக வேண்டி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லோரும் ஒன்று சேர்ந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, தன்ஈம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இன்றைக்கும் ஹாஜிமார்கள் மக்காவுக்கு போயிட்டா உம்ராவுக்காக வேண்டி போகிறவர்கள் மக்காவில் போயிட்டு உம்ரா செய்ததற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது உம்ரா செய்யணும்னா மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு போகிறாங்களா இல்லையா? தன்ஈம்ங்கிற இடத்துல மஸ்ஜித் ஆயிஷா இருக்கிறது. அந்த தன்ஈம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அழைத்து சென்று எல்லோருக்கும் முன்னால் கொள்வதற்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றில் இப்படி பதிவு செய்கிறார்கள், என்னென்றா, தான் கொல்லப்படுவதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது விட்டு அதை ஏற்றவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அனுமதி கேட்கிறான். நீங்க கொல்ல போறீங்க, இப்படி கடைசி ஆசை என்னண்டா, எனக்கு அனுமதி கொடுங்கள், அருக்காவு ரக்காயத்தை ஒரு 2 ரக்காயத்தை நான் தொழுகிறேன் என்று அனுமதி கேட்டுவிட்டு ஒரு 2 ரக்காயத் தொழுகிறான். இன்றைக்கு வரலாறுகள் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தான் ஷஹீதாகுவதற்கு முன்னால், அதுவும் ஒரு நியாயமான முறையிலே தான் கொல்லப்படலை. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவது எந்த நியாயமான முறையில் அல்ல, அநியாயமான முறையில் கொல்லப்பட போகிறார்கள். மார்க்கத்தை கற்பித்து கொடுப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய குஃபாருடைய சூழ்ச்சி வலையினால் கொல்லப்பட போகிறார்கள். சொல்றாங்க, 2 ரக்காத் தொழுவதற்கு அனுமதி கொடுங்கள். இன்றைக்கு வரலாறுகள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமியன் அவன் தீவிரவாதியாக காட்டப்படுகிறான். எல்லா செயலும் அவன் செய்வதற்கு முன்னால் என்ன செய்ய, எப்படி இன்னைக்கு இருக்கிற இந்த திரைப்படங்களில் காட்டப்படுகிறது. எந்த தீவிரவாத செயலை ஒருவன் செய்யறதுக்கு முன்னா முதல்ல என்ன செய்யறான், தொழுதுட்டு தான் செய்யறான்னு காட்டப்படுகிறதா இல்லையா? அப்படி ஒரு வரலாறு இஸ்லாத்திற்கு கிடையவே கிடையாது. எந்த விதமான அநியாயமான செயல்களையோ அல்லது உண்மைக்கு புறனான எந்த செயல்களையோ எந்த இஸ்லாமியனும் என்ன செய்ய மாட்டான், ஈடுபட மாட்டான். தான் அநியாயமாக கொல்லப்படுகிற நேரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரக்காத் தொழுது விட்டு அந்த இடத்திலே எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இப்பொழுது நான் கொல்லப்பட போகிறேன். உன்னுடைய ரசூலுடைய தூதுத்துவத்தை, உன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி வந்தேன். ஆனால் நான் அதை சொல்வதற்கு முன்னால் இப்போ நான் கொல்லப்பட போகிறேன். இந்த தகவலை உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ எத்தி வைக்கணும்னு அல்லாஹ் செய்கிறாங்க, துஆ செய்கிறாங்க. அல்லாஹும் அந்த தகவலை, செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கிறாங்க, அந்த தகவல் போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, ஹுபைப் இன்னும் சிறிது நேரத்தில் கொல்லப்பட போகிறார் என்கிற தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நினைச்சாங்க, சொல்கிறாங்க. அதற்கடுத்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்னால் 3 விதமான பத்வாக்களை செய்தார்கள். 3 விதமான பத்வாக்களை செய்தார்கள். அல்லாஹும் அஹ்ஸிஹிம் அததா, யா அல்லாஹ், இதோ என்னை சுற்றி நிற்கக்கூடிய இந்த குறைஷிகள், முஷ்ரிக்கீன்கள், குஃபார்கள் யார் யார் என்பதை நீ கணக்கு வைத்துக்கொள். அல்லாஹும் அஹ்ஸிஹிம் அததா, ஒவ்வொரு ஆளையும் நீ கணக்கு வைத்துக்கொள்.
வக்துலுஹும் மததா, இவர்களை நீ எப்படி கொல்ல வேண்டும் தெரியுமா ரப்பே? இவர்களை அனைவர்களையும் பலவிதமான திக்குகளுக்கு கொண்டு போய் சேர்த்து, பலவிதமான நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து, பல பகுதிகளில் பிரித்து கொண்டு போய், குடும்பத்தோடு இல்லாமல் பிரித்து கொண்டு போய் என்ன செஞ்சு எல்லாத்தையும் நீ எல்லோரையும் கொலை செய்து விடு. மூன்றாவது, வலா துகாதிர் மின்ஹும் அஹதா, இவர்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்களில் யாரையும் நீ விட்டு வைக்காத ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த மாத்திரத்திலேயே அங்கே சுற்றி இருந்த அத்துணை முஷ்ரிக்கீன்கள், மக்காவை சார்ந்தவர்கள் அப்படியே அரண்டு போய் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அபூ சுஃபியான் அங்கே தான் இருக்கிறார். இப்போ முஆவியா அபூ சுஃபியானுடைய மகன். அவர் அன்னைக்கு சின்ன பிள்ளையாக இருக்கிறார். அரபிகள் இடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாராவது சாபம் விட்டாங்கண்டா, சபித்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்கண்டா, நிற்க மாட்டாங்களாம், அப்படியே முகம் குப்புற கீழே படுத்துருவாங்க. படுத்துட்டா அந்த சாபம், அவர்கள் விடுகிற சாபம் நம்மை சாராது சேராது என்கிற அடிப்படையில் கீழே படுத்துருவாங்களாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பத்துவாவை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததற்கு பிறகு என்னுடைய தந்தை அபூ சுஃபியான் நான் நின்று கொண்டிருந்த என்னை அப்படியே என்ன செஞ்ச குப்புற படுக்க வச்சுட்டார். எந்த அளவுக்குண்டா, அதில் யார் யாரெல்லாம் அபூ சுஃபியானை போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் வெற்றி பெற்றார்கள். முஆவியா அன்னைக்கு சின்ன பிள்ளை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொறுப்பினை கொடுத்தான். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பிறிதொரு நேரத்தில் அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. சயீத் இப்னு ஆமிர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர்களும் மக்காவாசி. அந்த இடத்துல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்படுற நேரத்தில், அந்த பத்துவா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பிறிதொரு நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சயீத் இப்னு ஆமிர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் திமிஷ்கிற்கு என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களை கவர்னராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்ணயம் செஞ்சாங்க. ஹிம்ஸ் என்று சொல்லுவாங்க, திமிஷ்கு அல்லது ஹிம்ஸ். அந்த நாட்டிற்கு அவர்களை சஅத் இப்னு ஆமீரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா கவர்னராக நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட நேரத்தில், பத்வா செஞ்ச நேரத்தில் அங்கே இருந்தாங்க. ஒரு அந்த சஹாபியை குறித்து, கவர்னரை குறித்து உமர் ரலியல்லாஹு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்னண்டா, நீங்கள் அனுப்பி வைத்த சஅத் இப்னு ஆமீர் என்னன்னு தெரியல, சும்மா நின்றுக்கிட்டு இருக்கிற நேரங்களில் கூட மயங்கி மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். சும்மா நிற்கிறாங்க, திடீர்னு பார்த்தா கீழே விழுந்துடுறாங்க, மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறது. மயங்கி மயங்கி என்ன செஞ்சிடறாங்க, அடிக்கடி இத்தகைய நிலை ஏற்படுகிறது. ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள், ஒரு கவர்னருக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல, எப்போ பார்த்தாலும் அவங்க மயக்கப்பட்டு கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இதை நீங்கள் என்னென்னு கேளுங்கன்னு சொல்லி அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுறாங்கண்டா ஆள் அனுப்புகிறாங்க. உமர் ரலியல்லாஹு குறை சொல்லி அனுப்புகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த சயீத் இப்னு ஆமிரியை கூப்பிட்டு அனுப்பி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, ஏன் நீங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் அடிக்கடி மயக்கப்பட்டு கீழே விழுறீங்களா? இது ஒரு பெரிய குறையாகவே என்ன செய்கிறாங்க, திமிஷ்கில் இருக்கக்கூடிய மக்கள்கள் பெரும் குறையாகவே சொல்கிறாங்களே, என்ன காரணம்னு கேட்குறான். இது ஒரு பெரிய குறையாக சொல்கிறேன், என்ன காரணம்? அப்போ சொன்னாங்க, சயீத் இப்னு ஆமிர் அன்றைக்கு ஹுபைப் அநியாயமாக கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் சாபமிட்டாரா இல்லையா? அந்த நேரத்தில் நானும் இருந்தேன். அந்த நிகழ்வுகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை அறியாமலேயே எனக்கு மயக்கம் வந்துடும், நான் மயங்கி கீழே விழுந்துருவேன்னு சொன்னான். எத்தகைய நிலையில் அல்லாஹ் இந்த சயீத் இப்னு ஆமிரை அல்லாஹு தஆலா பாதுகாத்தான் என்றால், இஸ்லாத்திற்கு முன்னால் மிக மோசமான செயல்கள் செய்யக்கூடிய கூட்டத்தில் இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, அவர்கள் கவர்னராக திமிஷ்கிற்கு ஆக்கப்பட்டதற்கு பிறகு ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில தகவல்கள் திமிஷ்கில் இருந்து இங்கே வருகிறது. என்னண்டா, நீங்க கவர்னராக கொடுத்த கவர்னருடைய வீட்டில் அடுப்பெரித்து பல நாட்கள் ஆகுது, நல்ல உணவுகளை உண்டு அவர்கள் பல நாட்கள் ஆகிறது, அவருடைய
மனைவி அவரை குறித்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அவரிடத்திலே சில குறைபாடுகள் இருக்கிறது, என்னன்னு நீங்க விசாரிங்கன்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள். அவருக்கு ஊதியமாக கிடைக்கப்படுகிற எந்த தொகையையும் அவர் என்ன செய்யறதில்லை, தனக்காக வேண்டி வைத்துக் கொள்வதில்லை. அந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய கணக்கெடுப்பை எடுத்து அந்த மக்களுக்கு என்ன செஞ்சுறாங்க, அதை கொடுத்துட்றாங்க. அதனால அவங்கள்ட்ட செலவினங்களுக்கு கையில் காசு இருக்கிறது இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா சில 1000 தீனார்களை கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறாங்க, இந்தாங்க இந்த 1000 தீனார் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் சயீதே, இது எதுக்கு தெரியுமா, உங்களுடைய குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டி நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த 1000 தீனாரை கொடுத்து அனுப்புறாங்க. காசை கையில வாங்கின உடனே யாரெல்லாம் சுற்றி இருக்கிறார்களோ ஏழை எளிய மக்கள் உடனே அதை அப்படியே பிரித்து பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்கள், இது எந்த யார் இடத்திலிருந்து வந்த இந்த பங்கு? இன்றைக்கும் இஸ்லாமிய இடத்துல இத்தகைய நடைமுறைகளை பார்க்கிறோம். ஒருவர் கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார் என்றால் அந்த சிரமங்களை கஷ்டங்களை நம்மிடத்தில் இல்லை என்றாலும் கூட பிறருக்கு கொடுத்து இன்றைக்கு நாம் அழகு பார்க்கிறோமே, இது எங்கிருந்து வந்த தன்மை? இது யார் நமக்கு உருவாக்கி கொடுத்த தன்மை? இது அந்த ரசூல் உருவாக்கி கொடுத்த தன்மை, அந்த ரசூலை நேசித்த சஹாபா பெருமக்கள் உருவாக்கி கொடுத்த தன்மை. அதனால்தான் அல்லாஹு தாலா அந்த மக்கள் வாழக்கூடிய காலத்திலேயே அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்தான், அவர்களுக்கு பகிரங்கமான அறிவிப்பு செய்தான். அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் வேறு எந்த சமுதாயத்திற்கும் சமூக மக்களுக்கும் கொடுக்காத ஒரு உன்னத அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களை வாழுகிற காலத்திலேயே அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை எடுத்து பார்க்கிற பொழுது நிறைய ஏராளமான தியாகங்கள், ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. எனவே அதை முழுமையாக பின்பற்றி வாழுகிற நன்னசீபு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.